Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ஒயிட் கலர் தக்காளி குருமா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். பரோட்டா சப்பாத்திக்கு இது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 3 பீஸ் கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 9 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 12 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். காரம் கம்மியாக இருந்தால் 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 2 சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2 பீஸ் கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. 50 ml அளவுக்கு காய்ச்சின பால். இந்த 2 பொருள் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட ஒயிட் கலர் குருமா ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு 2 பொருள் இதில் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். தக்காளிலாம் கரையாமல் நம்மளுக்கு முழுசாக அப்படியே இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய இலைகள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. இது 2 சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பரான ஒயிட் கலர் தக்காளி குருமா ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.